வணக்கம், சொல்லுங்க. சார், இன்னைக்கு அந்த பொன்விழா நடந்துச்சு. மிசா பொன்விழா எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்குறோம்? அது அவங்க சொல்லுவாங்க. சார், இப்போ மிசா பொன்விழா கொண்டாடுறாங்க. முதலமைச்சரும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு வாழ்த்து தெரிவித்தீங்க, அவருக்கு நீங்க சொல்ல விரும்புவது? இப்ப நீங்க கேட்கறதுனால சொல்றேன். உண்மையிலே அவரும் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை அவரு தான் கொண்டாடி கோட்டையில எங்களெல்லாம் கூட்டு வச்சுட்டு இவங்களெல்லாம் கூட்டு கௌரவப்படுத்தியிருந்தா அந்த மிசா காலத்தில் எவ்வளவு பாதிப்புகள் வந்திருக்கும் அப்படிங்கறது அவங்க தான் இந்த ஏற்பாடுகளே செஞ்சிருக்கணும். நம்ம அவங்கள கூப்பிட முடியாது. முருகர் மாநாடு அப்படின்றது அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையே நடந்தாங்க. யார் அதிகமாக கூட்டத்தை கூட்டுவது அப்படின்ற ஒரு போட்டியால நடத்தப்பட்ட மாநாடுன்னு சொல்லிட்டு சேகர் பாபு சொல்றாரு. யாருக்கு பலம் அதிகம் அப்படிங்கறதா அந்த கூட்டத்தின் மூலமா தெரியும். அந்த கூட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த எங்களுடைய பரிவார அமைப்புக்கு தான் பலம் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சிருந்தா போறோம். முதல்ல தமிழக முதலமைச்சர் கேஸ் விலையை முதல்ல அவர் குறைப்பாங்க. 4 வருஷம் ஆச்சு, இன்னும் அவங்க குறைக்கவே இல்லை. அப்புறம் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் விலையை குறைப்பான்னு சொன்னாங்க. டீசலுக்கு மட்டும் விலையை கொஞ்சம் குறைச்சாங்க. அப்புறம் பெட்ரோலுக்கு முதலமைச்சர் வரியை குறைக்கல. இன்னும் அதெல்லாம் அவங்க தான் செய்யணும். அவங்ககிட்ட போய் நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட கேட்கறீங்க. அதாவது ஆனா இது அவங்க கூட்டணியில் இருக்கும்போதும் இதே தொகை தான் ஒதுக்கி இருந்தாங்க. மத்திய அரசுல இதே தொகை தான் ஒதுக்கி. அப்போ அவங்க கேட்காத கேள்விய இப்ப கூட்டணியில் இல்லாத போது இப்ப இங்க நம்மள்ட்ட கேட்கறாங்க. அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அவங்களுடைய கூட்டணி இருக்கும்போது ஏன் அமைதியா இருந்துட்டு இப்ப மட்டும் அதை ஏன் ரைஸ் பண்றாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். வேற அடுத்த கேள்வி. எப்படி சொல்லுங்க. அதாவது நாங்க சில விஷயங்களை இன்டோர் மீட்டிங்ல பண்ணிருப்போம். அதை எல்லாம் சொல்ல முடியாது எங்களுக்கு. அது தலைமை வெளியிடுவாங்க. முருகர் மாநாடுல அதிமுக அதே மாதிரி அண்ணா பெரியார் குறித்து தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதற்கு அதிமுக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு ஓபிஎஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கூட்டணி கட்சிகளே தர்ம சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த முருகர் மாநாடு ஏற்படுத்தி இருக்கிறார். எங்களுடைய கூட்டணி நான் பேசும்போது ஏற்கனவே சொன்னேன். எங்களுடைய கூட்டணி உறுதியானது, இறுதியானது. முதலமைச்சர் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உங்களை கேட்க சொல்லி எங்கள்கிட்ட கேட்டு விட்டாலும் சரி, நாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்றது எங்களுடைய கூட்டணி உறுதியானது. மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது அது இந்து மொழி நடத்தின மாநாடு. நாங்க அதில் கலந்துகிட்டோம். என்ன அதனால இந்த கேள்வியெல்லாம் நீங்க தவிர்த்திருக்கலாம், தவிர்க்க வேணும். ஆனா இந்த கேள்வி நான் கேட்கிற கேள்வியை நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்கணும். நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கர்ப்பிணி பெண் போலீசார அடிக்கப்பட்டு வயிற்றுல மிதிக்கப்பட்டு ரொம்ப சித்திரவதைக்கு உள்ளாகப்பட்டு எங்க பெட்டிஷன் கொடுக்க போனவங்களே அவங்க பாதிக்கப்படுறாங்க. இதே மாதிரி முன்னால 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு பாலியல் மெட்ராஸ்ல 1 வருஷமா ஒரு மனநிலை குன்றிய ஒரு பெண், அவங்கள 1 வருஷமா பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதை அவங்கள அடிச்சு துன்புறுத்துறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்ப நடக்கிற ஆட்சி தான் நடக்கும் எனக்கு. இதை விட்டுட்டு இப்ப தாம்பரத்து மயிலாடுதுறை பக்கத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களும் போலீஸ் அடிச்சு துன்புறுத்துறாங்க. ஒரு வணிகர் பிடிச்சு டிவியில காலைல 10 மணிக்கு செய்தி பார்த்தேன். போலீஸ் வணிகர்கள் பிடிச்சு அடிச்சு தரையில கரகரன்னு எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்களா? நீ யாராவது சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு இளம் ஒரு
ஒரு இளம் சிறுவர் அவர் வந்து அது வீட்டிலேயே தூக்கில் தொங்கப்பட்டு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறீங்க, ஏன் அப்படின்னு தெரியல. ஏன் அமைதியா இருக்கீங்க? நயினார் நாகேந்திரன்ட்டையும் ஹெச்ராஜாட்டையும் கவர்மெண்ட்டையும் வந்து கேட்கிற கேள்வியெல்லாம் கூட்டணி எப்படியாவது சிதைக்குங்கிறதுல அவங்க ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்காங்க. அது நிச்சயமா நடக்காது. மதுரையில் நடைபெற்ற மாநாடு உங்களை எல்லாம் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் ஆர் ராசா 2G கேஸில் எவ்வளவு வழக்குகள் இருக்கான்னு தெரியும். ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்து ஒரு தகாத வார்த்தையை பேசுறாரு அப்படின்னா அதனால கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறேன். அதெல்லாம் போய் நீங்க ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் உங்க கட்சியை சேர்ந்தவர் ஒரு உள்துறை அமைச்சர், அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், ஆனா நமக்கு இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவர் திமுக சேர்ந்தவராக இருக்கலாம், எங்களுக்கு எதிராக இருக்கலாம், ஆனா எனக்கு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான். அப்ப இந்த ஸ்டாலினை நான் எதுக்கு மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஏன் சொல்றேன்? அந்த தன்மையும் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை பத்தி பேசுற முதலமைச்சர் அந்த ஆராசா பேசுறத அனுமதிக்கிறாரா? அதை நீங்க ஊடகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாரும் கமலாலயம் பக்கமே திரும்பி வரங்களே தவிர நீங்க அறிவாலயம் பக்கம் போகவே மாட்டேங்கிறீங்க. யாராவது அறிவாலயம் போட்டு ஏன் இப்படி போறீங்க அப்படின்னு கேட்டு ஏன் கேட்க முடியாத என்ன? ஒருவேளை உங்களையும் காவல்துறை வச்சு அடிச்சாலும் அடிப்பாங்க, அதனால தான் போக முடியாதுங்கிறாரு. அதாவது இப்போ நீங்க சொல்ற விஷயத்துல எனக்கு மட்டும் ஒண்ணு புரியுது. நிறைய பேர் சேர வர்றாங்க, வந்தா நாங்க வரவேற்கிறோம். இது எதை காட்டுதுன்னா இப்பொழுதுனா இப்ப ஆளுங்கட்சி 4 வருஷம் முடிய போகுது, அடுத்தால தேர்தல் வரப்போகுது, முருகப்புத்திரன் மாநாடு எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எப்பொழுதும் ஒரு கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அவருடைய பக்கம் அப்படி எல்லாருமே வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால அவர் யார் வந்தாலும் வரவேற்போம். நீங்களும் என்னன்னா எப்படியாவது கூட்டணியை உடைக்கலாம் தான் நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்க, அது மட்டும் நிச்சயமா நடக்காது. திருநீர் அளித்த விவகாரத்தை நீங்க வந்து பெரிய விஷயமாக்குறீங்க, அதே நேரத்தில் நான் பெரிய விஷயம் பார்க்கல. எங்களுக்கு இல்ல போவீங்களான்னு திருமாவளவன் கேட்கிறார். எப்படிங்க மேல்பாதிக்கு அழைச்சிட்டு போவீங்களான்னு திருமாவளவன் கேட்கிறார். அதாவது நான் எந்த விஷயத்தையுமே நாங்க பெருசாக வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க பெருசா ஆக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நாங்க ஏதாவது சின்னதா செஞ்சா எவ்வளவு தூரம் ஊதி பெருசாக்க முடியுமோ அப்படின்னு வர்றீங்க. ஆனா அந்த மாதிரி பெரிய விஷயத்தெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமூக மக்களுக்கு எதிராக உள்ள விஷயத்தெல்லாம் நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறதா எனக்குடைய கேள்வியா இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் இந்து மதம் அப்படின்றது ஒன்று உருவாகி இருக்குது அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. எந்த மதத்திலுமே பாகுபாடு கிடையாது, ஆனா இந்து மதத்துல பாகுபாடு கிடையாது. இந்து மதத்துல என்ன பாகுபாடு இருக்குது? அதை சொல்ற திருமாவளவன் சாதிய பாகுபாடுகள் எங்கேயுமே கிடையாது. எல்லாம் ஹிந்து மதம் வந்து எல்லாம் வாழ்வியல் முறை. ஹிந்துங்கிறது ஒரு வாழ்வியல் முறை. என்னை விட அண்ணன் வெச்சராஜா கேட்டா விளக்கம் அருமையா அடிப்பாங்க. அப்பா அம்மா மகன் பிள்ளை தாய் மாமா உறவுகள் எப்படி இருக்குங்கிறத வாழ்வியல் முறையில் ஒவ்வொருவரும் விருப்பப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிங்கிறது தான் இது தவிர இவங்க மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சார்பாகவும் இன்னொரு சமுதாயம் எதிராக பேசி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறத சந்தர்ப்பவாதிகள் இங்க யாரும் இல்லை. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. இப்ப நிறைய பேர் அவங்க அடையாளத்தையும் மாத்திடுறாங்க. சில பேர் நயினார் நாகேந்திரன் பேர் வச்சத இன்னொரு பேரா மாத்துறாங்க. அதெல்லாம் ஒரு அடையாளத்தை மாற்றும் போது தன்னுடைய அடையாளத்தை காட்டுறதுல எந்த விதமான தப்பு இல்லை. அவ்வளவுதானே. உறவுகளை மேம்படுத்தி உத்திகளை கண்டறிந்து தரவுகளை விதையாக்கி டிக்கெட்டும் கொண்டு சென்று